ஏழைகளின் பங்காளர் பெரும் தலைவர் காமராஜரை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோமா? ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா 9 வருஷம் இருந்த ஒருத்தர்கிட்ட அவர் இறக்கும் போது இருந்த சொத்து என்னன்னு தெரியுமா? வெறும் 10 கதர்வேட்டி சட்டை, அப்புறம் அவரோட ஒரு சில புத்தகங்கள் மட்டும்தாங்க. அவர் முதலமைச்சரா இருந்தப்போ நடந்த சம்பவம் இது. அவரோட தாயார் சிவகாமி அம்மாள் ஊர்ல இருந்தாங்க. முதலமைச்சரோட அம்மாங்கிறதுனால அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு தனியாக ஒரு குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட காமராஜர் உடனே என்ன செஞ்சார்னு தெரியுமா? ஊரில் இருக்கிற மற்றவங்களுக்கு கிடைக்காத வசதி ஏன் அம்மாவுக்கு மட்டும் எதுக்கு, முதல்ல அந்த கனெக்ஷனை கட் பண்ணுங்கன்னு சொல்லி அதை எடுக்க வச்சாருங்க. தன்னோட குடும்பத்துக்காக எந்த ஒரு அரசு சலுகையும் அவர் பயன்படுத்திக்கவே இல்லைங்க. தமக்காக வாழாமல் ஏழை எளிய அரசு பள்ளி குழந்தைகளோட பசிக்காகவும் படிப்புக்காகவும் மட்டுமே வாழ்ந்த உண்மையான மக்கள் தலைவருங்க அவர். காமராஜர் இளம் வயதிலேயே சுமார் 16 வயதில் சுதந்திர போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். அவரது தாய் சிவகாமி அம்மாள் அவருக்கு திருமணம் செய்து வைக்க பல முறை தீவிரமாக முயற்சி செய்தார். ஆனால் காமராஜர் அதை அன்போடு மறுத்துவிட்டார். அவர் அடிக்கடி சொன்ன ஒரு புகழ்பெற்ற வரிகள் இதுதான்: நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் பொண்டாட்டி, ஏன் பிள்ளைங்க, ஏன் குடும்பம்னு சுயநலம் வந்துடும். அப்புறம் என்னால் முழு மனசோட பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஏழை எளிய மக்களுமே என் குடும்பம் தான்னு சொன்னார். சுதந்திர போராட்ட காலத்தில் காமராஜர் பல முறை சிறைக்கு சென்றார். ஒட்டுமொத்தமாக 9 ஆண்டுகள் 3000 நாட்களுக்கு மேல் அவர் சிறைவாசத்தை அனுபவித்தார். எப்போது வேண்டுமானாலும் சிறைக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த நான் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அவளது வாழ்க்கையை ஏன் பாழாக்க வேண்டும் என்ற மனிதாபிமானமும் அவரிடம் இருந்தது. காமராஜரின் தாயார் கேட்டபோது நடந்த சம்பவம். ஒருமுறை அவரது தாயார், உனக்கு வயசாயிட்டே போகுது, உன்னை கவனிச்சுக்க ஒரு துணை வேண்டாமா என்று வருத்தப்பட்டு கேட்டாராம். அதற்கு காமராஜர் சிரித்து கொண்டே, எனக்கு எதுக்குமா தனியாக ஒரு துணை? நான் போகிற இடத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் எனக்கு சாப்பாடு தர்றாங்க, என்னை பார்த்துக்கிறாங்க. தமிழக மக்களே என்னை நல்லா பார்த்துப்பாங்க, நீ கவலைப்படாதம்மா என்று தாயை தேற்றினாரா. மீண்டும் தொடரும்.